ஓகே கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு கிராஃப் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ், இதை ஏன் கிராஃப்னு சொல்கிறோம், இதை வச்சு நம்ம பண்ண போகிற ஒரு டேட்டா அல்காரிதம், ஒரு அல்காரிதம் ரிலேட்டடான திங்ஸ் எப்படி இந்த கிராஃபை வச்சு ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஃபுல் போர்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ கிராஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கிராஃப் அப்படிங்கிறது இதுதான் கிராஃப். அதாவது கிராஃப் அப்படிங்கிறது வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸால ஆனது. ஸோ இங்க பாத்தீங்களா, வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ். ஸோ இதுல இதுதான் கிராஃப்னு நான் சொல்றேன். இதுல வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இங்க போட்டிருக்குல்ல, இந்த ஒவ்வொன்றுமே வெர்டிசஸ். ஓகேவா? ஸோ இதை கனெக்ட் பண்ற இந்த போர்ஷன்ஸை தான் நம்ம எட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ எங்க வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் வந்து கம்பைண்டா ஒர்க் ஆகுதோ இல்ல கம்பைண்டா ஃபார்ம் ஆகுதோ அதை தான் நம்ம கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றோம். ஸோ வெர்டிசஸை நம்ம நோட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணலாம், ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணலாம், என்டிட்டிஸ்ன்னு மென்ஷன் பண்ணலாம். ஆனா அதோடைய கரெக்டான பர்ஃபெக்டான நேம் வெர்டிசஸ். ஸோ எங்கேயாவது இன்டர்வியூல நம்ம மென்ஷன் பண்றோம், இதை பத்தி நம்ம பேசுறோம், எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னா வெர்டிசஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நேமை மென்ஷன் பண்றது சரியானதா அமைஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அதனால அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ். ஓகே. இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் இதை கம்பைன் பண்றதை தான் நம்ம கிராஃப்னு சொல்றோம். ஸோ இப்படி மல்டிபிள் திங்ஸ் ஆட்டு கம்பைன் ஆகி அது ஒர்க் ஆகுது அப்படின்னா அதை நம்ம கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய மற்ற ப்ராப்பர்ட்டிஸை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே. ஸோ இதில் டிகிரி அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கு. த நம்பர் ஆஃப் எட்ஜஸ் கனெக்டட் டு வெர்டிசஸ் அப்படிங்கிறது தான் டிகிரி. ஸோ நமக்கு தெரியும் வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது இதை தான் மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்டெக்ஸோடைய இன்னர் கனெக்ட் ஆகக்கூடிய, ஓகே, கனெக்ட் ஆகக்கூடிய எல்லா விதமான எட்ஜஸையும் நம்ம கவுண்ட் பண்ணோம்னா அதுதான் டிகிரின்னு சொல்றோம். ஸோ இப்போ இந்த டி அப்படிங்கிற வெர்டிசஸோடைய டிகிரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதுல 1, 2 அண்ட் 3. ஸோ 3 எட்ஜஸ் கனெக்ட் ஆகுறனால இதோடைய டிகிரி 3. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து பாத். A path is a sequence of vertices connected by edges. ஓகே. ஸோ sequence of edges இங்க பார்த்தீங்களா, A to B, B to D இப்படிங்கிற அந்த கனெக்ஷன்ஸ் மெயின்டைன் ஆனாலே அதை நம்ம பாத்துன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம். தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ அதில் டைரக்ஷன் இருக்கணும்னு தேவை கிடையாது, அதில் டிகிரி இருக்கணும்னு தேவை கிடையாது, இல்லை வெயிட் இருக்கணும்னு தேவை கிடையாது. ஜஸ்ட் ஒரு வெர்டிஸ், வெர்டிசஸ் அண்ட் அதோடைய எட்ஜ் இப்படி கனெக்ட் ஆனாலே அது ஒரு பாத். இதுதான் ஒரு பாத். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம அதை மென்ஷன் பண்ணலாம். அதுதான் நம்ம இங்கே பாத் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு பிறகு வெயிட் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கு. வெயிட்டட் கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஒரு நார்மலான ஒரு கிராஃப். இதுல வெயிட்டட் கிராஃப் அப்படிங்கிறது எதை குறிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு எட்ஜஸ், அதாவது இதுதான் எட்ஜஸ் கரெக்டா, ஒரு ஒரு வெர்டிசஸையும் இன்னொரு வெர்டிசஸையும் கனெக்ட் பண்றது தான் நம்ம எட்ஜஸ்ன்னு சொல்றோம். அந்த எட்ஜஸுக்கு ஒரு வெயிட் கொடுத்தாங்க, அதுக்கு ஒரு மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் எட்ஜ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ ஒவ்வொரு எட்ஜஸுக்கும் வெயிட் கொடுத்தாங்கன்னா அது பார்க்க எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுக்கு 20, இதுக்கு 10, இதுக்கு 30, இதுக்கு 10 இப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ இப்படி கொடுக்கறனால அதை நம்ம என்னன்னு சொல்றோம், வெயிட்டட் கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இப்போ ஏ டு டி போகணும் அப்படின்னா அதோடைய வெயிட் எவ்வளவு, 10. ஓகே. ஸோ ஏ டு பி போகணும் அப்படின்னா அதோட வெயிட் எவ்வளவு, 10. சி டு டி போகணும் அப்படின்னா அதோட வெயிட் எவ்வளவு, 30. ஸோ இப்படி தான் அந்த வெயிட்டட் கிராஃப் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டுக்கு வரலாம். வெயிட்டட் கிராஃப் பற்றி பார்த்துட்டோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஒரு லைன் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு ஆரோ குறி. இது கரெக்டாக எட்ஜில் விழுது. இது என்ன பண்ணுதுன்னா இந்த லைன் ஒன்லி டு திஸ் வே அப்படின்னு சொல்லிட்டு காட்டக்கூடியது. ஸோ இதை டைரக்ஷன் எட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம்.
ஸோ இப்படி நம்ம மென்ஷன் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்போ ஒரு லைன் இப்படி ஒரு ஆரோ குடுத்துருச்சு அப்படின்னா, அந்த ஆரோவால இப்படி வர முடியாது. ஓகேவா? அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படும். ஓகேவா? ஸோ அதால ஒரு டைரக்ஷன்ல தான் போக முடியும். அந்த டைரக்ஷனை மென்ஷன் பண்றது தான் இந்த டைரக்டட் கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரோ வருது. ஸோ இது எல்லாத்துலயுமே வரும். நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, இங்க எல்லோ கலர்ல உங்களுக்கு லைன் தெரியும். ஓகே. ஸோ எல்லாத்துலயும் வரும். இப்படி இப்படி டைரக்ஷனும் மார்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதை நம்ம டைரக்டட் கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கு பிறகு ஒரு சைக்கிள், ஒரு லூப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றது எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க டிஃப்ரெண்டான வெர்டிசஸ் வந்து இன்டர் கனெக்டடா இருக்கு. கரெக்டா? ஸோ அப்படி இன்டர் கனெக்டடா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல டைரக்ஷன் கிராஃப்னால ஒரு லூப் உருவாகுது பாருங்களேன். ஸோ ஏ டு பிக்கு போகுது. ஏ டு பிக்கு போகுது. பி டு டிக்கு போகுது. டி டு சி. இப்படி ஒரு லூப் உருவாகிறத நம்ம சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றோம். ஸோ சில இடங்கள்ல அந்த சைக்கிள்ஸ் வந்து உருவாகும், சில இடங்கள்ல அந்த சைக்கிள்ஸ் வந்து உருவாகும். ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம கேர் பண்ணிட்டு மூவ் பண்ற மாதிரி இருக்கும். எல்லா கிராஃப்லயுமே சைக்கிள்ஸ் இருக்குமா கேட்டா கிடையாது. எல்லா டைரக்டட் கிராஃப்லயுமே ஒரு சைக்கிள்ஸ் உருவாகுமா அப்படின்னு கேட்டா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஓகே, சில இதுல உருவாகும், சில இதுல உருவாகாது. இது பேஸ்ட் ஆன் அந்த நேச்சர். ஓகே, அது உருவாக்கப்பட்ட அந்த நேச்சர். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இதுதான் கிராஃப். ஓகே, ஸோ ஒரு மேப்னு நீங்க வச்சுக்கலாம். ஏ அப்படிங்கிறது ஒரு பிளேஸ், பி அப்படிங்கிறது ஒரு பிளேஸ், எப்படி ஏ பிளேஸ் அண்ட் பி பிளேஸ் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை புரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, இதை தவிர்த்து இதை எப்படி நம்ம கோடிங்ல கொண்டு வர்றது? ஸோ இப்போ நீங்க இந்த செக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா, நான் வெர்டிசஸ் அப்படிங்கிற அந்த ஒரு செக்ஷனை தனியா, எட்ஜஸ் தனியா அப்படிங்கிறத நான் வச்சிருக்கிறேன். கரெக்டா? ஸோ ஒவ்வொரு எட்ஜுமே ஏபிசிடிஇ அப்படிங்கிற செக்ஷனோட இருக்கு. ரைட்? ஸோ இது நம்ம வெர்டிசஸ். அதாவது இங்க ரவுண்ட் ரவுண்டா ரெட் கலர் ரவுண்ட்ல இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஏபிசிடின்னு சொல்லி. ஓகேவா? ஓகே, இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, யா. ஸோ அது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு செக்ஷன்ஸை நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஏ டு பி கனெக்ட் ஆகுது பாருங்க. ஏ டு பி கனெக்ட் ஆகுது. அடுத்து ஏ டு சி கனெக்ட் ஆகுது. ஏ டு சி கனெக்ட் ஆகுது. அடுத்து பி டு டி, பி டு டி, சி டு டி, சி டு டி, டி டு இ, டி டு இ இப்படின்னு கனெக்ட் ஆகக்கூடிய அந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் நான் தனியா ஒரு இடத்துல நான் சேவ் பண்ணுவேன். டிக்ஷனரி ப்ளஸ் செட் வச்சு நான் அதை சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்படி நம்ம தனித்தனியா மென்ஷன் பண்ணலாம். இல்ல இதோடைய அப்டேட்டட் வெர்ஷனான பைத்தான்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு மெத்தட்லயும் நம்ம சேவ் பண்ண முடியும். ஸோ டிக்ஷனரி பிளஸ் லிஸ்ட். ஸோ இதுல எது டிக்ஷனரி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கர்லி பிராக்கெட்ல இருக்கக்கூடிய இது டிக்ஷனரி, இது டிக்ஷனரி, இது டிக்ஷனரி, இது டிக்ஷனரி. இதோடைய கீஸ், இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த கீஸ் எல்லாமே லிஸ்ட். ஸோ இது காம்பினேஷன் ஆஃப் டிக்ஷனரி அண்ட் லிஸ்ட். ஓகேவா? ஸோ ஏ அப்படிங்கிற நோடு வந்து அதோட எட்ஜஸ் வந்து பி அண்ட் சில வந்து கனெக்ட் ஆகும். பி அப்படிங்கிற நோடு அதாவது வெர்டிசஸ் வந்து அதோடைய ஏ அண்ட் டி அப்படிங்கிறதுல எட்ஜஸ் வச்சு கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி அந்த நோடையும் அதோட எட்ஜஸ் இது எது கூடலாம் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது இப்போ டயக்ராமை மாற்றணும் அப்படின்னா ஏ வந்து இதை நான் ஏன்னு போட்டுக்கிறேன், இதை பின்னு போட்டுக்கிறேன், இது சி, இது டி. ஓகே. ஸோ யா. ஸோ ஏ டு பி இதன்படி. ஓகேவா? இப்போ ஏ டு பி அண்ட் பி டு சி இங்கே இருக்கு பார்த்தீங்களா? சாரி, ஏ டு சின்னு இருக்கு பார்த்தீங்களா? அதை போட்டாச்சு. இப்போ பியோட வெர்டிசஸ் எதெல்லாம் பண்ணுதுன்னு பார்ப்போம். பி வந்து ஏலையும் கனெக்ட் ஆகணும், டிலையும் ஏல ஆல்ரெடி கனெக்ட் ஆயிடுச்சு, இப்போ டியில் கனெக்ட் ஆகுது. ஸோ இப்போ சியை பார்ப்போம். சி வந்து ஏல கனெக்ட் ஆகணும், நெக்ஸ்ட் டியில் கனெக்ட். ஏல ஆல்ரெடி கனெக்ட் ஆயிருச்சு, ஸோ இங்கே டியில் கனெக்ட் ஆகுது. இப்போ டி வந்து எதுல எல்லாம் கனெக்ட் ஆகணும்னு பார்ப்போம். பியில் கனெக்ட் ஆகணும், சியில் கனெக்ட் ஆகணும். பியில் ஆல்ரெடி கனெக்ட் ஆயிருச்சு, சியில் ஆல்ரெடி திருப்பியும் கனெக்ட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம இந்த ஒரு பைத்தானில் இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கிராஃபை உருவாக்குறோம். ஓகேவா? ஃபைனா?
ஸோ இப்படி தான் கிராஃப் உருவாச்சு. இப்படி தான் இந்த கிராஃபோட நேச்சர் இருக்கு. இதோட வெர்ஷன்ஸ் இருக்கு. டிகிரி, பாத், வெயிட்டட், லூப், சர்க்கிள், டைரக்ஷன், வெயிட்டட் கிராஃப், டைரக்டட் கிராஃப் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இப்படி தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் கிராஃபோட எக்ஸ்பிளனேஷன். இதுக்கு பிறகு இந்த கிராஃபை வச்சு எப்படி நம்ம பிஎஃப்எஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை நம்ம படிக்கிறோம், அந்த ஒரு அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அடுத்தது பார்க்கலாம்.